அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் சூரா அல் வாக்கியா சம்பந்தமாக அதனோடு தொடர்பான அல் குர்ஆனிய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் அல் குர்ஆனை பொருளோடும் விளக்கங்களோடும் பார்க்கிற பொழுது எங்களுக்குள் நிறைய தாக்கங்கள் ஏற்படும். என்ன தாக்கம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறார். அதை நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். உணர்வுபூர்வமாக உள்ளச்சத்தோடு நாங்கள் அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகும். ஆகையினால் அல் குர்ஆனை தஃப்சீரோடு மொழிபெயர்ப்போடு நாங்கள் பொருளுணர்ந்து படிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். சூரத்துல் வாக்கியா எல்லாருக்கும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி சூறா ஒன்றிருக்கேன். சூரத்துல் வாக்கியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓதிருக்கக்கூடும். தர்தீபு திலாவா என்ற ஒரு பகுதி இருக்குது, அல்லது தர்தீபுல் முஸ்ஹஃப் என்று சொல்லுவாங்க. குர்ஆனினுடைய ஒழுங்குமுறை ஓர்டர் படி 56வது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூரத்துல் ஃபாத்தியா முதலாவது, சூரத்துல் பக்கரா இரண்டாவது சூரா. அந்த அல் குர்ஆனை சூறாக்களின் அடிப்படையில் ஒழுங்குமுறைப்படுத்துகிற போது 56வது சூறாவாக இந்த சூறா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவினுடைய வசனங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 96 வசனங்கள் இந்த சூறாவிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மக்கி மதனி சூறாக்கள். மக்கி என்றால் என்ன? மக்காவில் அருளப்பெற்ற சூறாக்கள். மதனி என்றால் மதினாவில் அருளப்பெற்ற சூறாக்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் இந்த சூறா மக்காவில் அருளப்பெற்ற சூறாவாக காணப்படுகிறது. சில வசனங்கள் மதினாவில் அருளப்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இமாம் தந்தாமி ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்கிற போது இதனை சான்றுபடுத்தக்கூடிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த சூறா மக்காவில் அருளப்பெற்ற சூறா என்பதை இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த சூறாவை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது மறுமை தொடர்பாக இந்த சூறா பேசுகிறது. நரகம், அதே போன்று சொர்க்கம், சொர்க்கவாசிகள், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அருட்கொடைகள், அதே போன்று நரகவாசிகள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் தொடர்பாக பேசுகிறது. எனவே இப்படி மறுமையோடு தொடர்பான விடயங்கள் பேசப்படுமாக இருந்தால் அது பெரும்பாலும் மக்காவில் இறங்கப்பட்ட மக்கி சூறா என்பதாக நாங்கள் படிச்சிருக்கக்கூடும். அந்த அடிப்படையிலே முதலாவது நாங்கள் இந்த சூறாவினுடைய அறிமுகம் பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சூறாவினுடைய சிறப்பு சம்பந்தமாக பார்க்கிற நேரத்தில் பல ஹதீஸ்கள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், யாரொருவர் இந்த சூறாவை ஓதுகிறாரோ ஃபி குல்லி லைலத்தின் லம் துசிப்ஹு ஃபாக்கத்து நபதா, ஒருபோதும் அவருக்கு வறுமை ஏற்படாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியில் பாரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பெரும்பான்மையான அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனமானது, ஆதாரம் இல்லாத செய்தி என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால்
இமாம் திர்மிதி ஹாக்கிம் ரஹிமஹுமுல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி. அதிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்றாக சூரா வாக்கியாவை பற்றி சொல்கிறார்கள். ஷையபத்னி ஹூத், அதாவது இந்த சூறாக்கள் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது, என்னை அதிகமாக சிந்திக்க தூண்டுகிறது, இதனால் எனக்கு நரை ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த சூறாவினுடைய வசனங்களும் அதிலே சொல்ல வரக்கூடிய கருத்துக்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாத அளவிற்கு யோசிக்க தூண்டியது என்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சூறாவினுடைய சில வசனங்களை இன்றைய தினம் நாங்கள் அதனுடைய தஃப்சீர் விளக்கத்தோடு நாங்கள் பார்க்கலாம். முழுமையாக பார்ப்பதற்கான நேரம் நமக்கு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பகுதி பகுதியாக இந்த சூறாவினுடைய தஃப்சீர்களை இன்ஷா அல்லாஹ் தினம்தோறும் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்ப சில வசனங்களை இந்த இடத்திலே நான் ஓதி காட்ட விளைகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வக்அத்தில் வாக்கியா லைஸ லிவக்அத்திஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபியா இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா. சில வசனங்களை நான் ஓதி காட்டியிருக்கிறேன். இந்த வசனங்களுக்குரிய தஃப்சீர் விளக்கத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனமாக சொல்கிறான், இதா வக்அத்தில் வாக்கியா. வக்அன நிகழ்ந்தது, இடம்பெற்றது. இதா வக்அத்தில் வாக்கியா, வாக்கியா நிகழ்ந்து விட்டால், வாக்கியா நிகழ்ந்து விட்டால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனத்திலேயே நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த இடத்திலே வாக்கியாண்டா என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வாக்கியா என்பது மறுமை நாளுக்குரிய இன்னொரு பெயர் என்று சொல்கிறாங்க. மறுமை நாளுக்குரிய இன்னொரு பெயர் என்று சொல்கிறாங்க. கல் ஆசிஃபா என்று சொல்கிறத போல. அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆனில் மறுமை நாள் தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிற போது அல் குர்ஆன் மறுமை தொடர்பாக இன்னும் பல பெயர்களை நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். தெரிஞ்ச பெயர்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். மறுமை நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வேறு பெயர்கள்: அல் ஹாக்கா, யௌமுல் கியாமா, யௌமுல் பஅஸ், யௌமுல் ஹிசாப், யௌமுல் ஃபஸ்ல், யௌமுத் தகாபுன், தாம்மத்துல் குப்ரா, சாஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெயர்களை அல் குர்ஆனிலே மறுமை தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அல் வாக்கியா என்பது மறுமை நாளுக்குரிய இன்னொரு பெயர். ஏனென்றால் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிற பொழுது அது ஒரு பயங்கரமான ஒரு நாள் என்பதை இந்த வசனங்களினூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இன்னொரு வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபயௌமஇதி வக்அத்தில் வாக்கியா. அந்த தினத்திலே வாக்கியா இடம்பெறும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வாக்கியாண்டா இப்போ என்ன? மறுமை நாள், பயங்கரமான நாள், இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் என்பதாக இந்த வாக்கியாவிற்கு விளக்கம் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் சூர் என்று ஊதப்படும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிக்கிறோம். என்ன
சூரண்டா என்ன? வானவர் ஒருவர் சூர் ஊதுவார், 2 சூர்கள் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதப்படுகிற போது உலகத்திலே உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மரணிக்கும். அப்படித்தானே? ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது சூரை இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதுகிற போது முதலாவதாக மரணிக்கக்கூடியவர் யாரென்று பார்த்தால் ஒரு ஆட்டிடையன். பால் கறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஓசையை கேட்பார், அந்த இடத்திலே அவர் மரணிப்பார். அதே போன்று உலகத்தில் உயிருள்ள அனைத்துமே மரணித்து போகும் முதலாவது சூர் ஊதப்படுகிற போது. 2வது சூர் ஊதப்படுமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். முதலாவது சூர் ஊதப்படுமாக இருந்தால் பூமியிலும் வானத்திலும் அனைவருமே மூர்ச்சையாகி மரணித்து போவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், 2வது சூர் ஊதப்படுமாக இருந்தால் ஃபஇதாஹும் கியாமு யன்துரூன். 2வது சூர் ஊதப்படுகிற போது மக்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பல்வேறு தஃப்சீர் கலை அறிஞர்கள் சொல்கிற போது இந்த வாக்கியா என்ற செயற்பாடு எப்போ நடக்கும் என்றால் 2வது சூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஊதுகிற போது இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெறும். அந்த மாற்றங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன மாற்றங்கள் இடம்பெறும்? மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும், அதே போன்று கடல்கள் தீப்பற்றி எரியும். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா என்று வரக்கூடிய சூரா கியாமாவிலே பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக்கப்படும், மலைகள் துகள் துகளாக பறக்கும். பூமி இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமாக சொல்லி காட்டுகிறான். எனவே வாக்கியா இடம்பெற்றால் உலகத்திலே இவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களினூடாக சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வசனத்திலும் சில விடயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். லைஸ லி வகாஅத்திஹா காதிபா. அந்த நாள் இடம்பெற்றால், அந்த வாக்கியா இடம்பெற்றால் அதை பொய்ப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை. மறுமை நாள் வருமா என்று கேட்டால் நிறைய பேர் இஸ்லாம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக எங்களிடத்திலும் மறுமை நாள் எப்போ வரப்போகுது வருமா என்ற ஒரு அசாதாரணமான அவநம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருந்தால் உண்மையில் அவர் மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது, மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வாக்கியா இடம்பெறுமாக இருந்தால் அதை பொய்ப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை. காதிபாண்டா என்ன? காதிபாண்டா பொய்ப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை, அல்லது பொய்ப்படுத்துதல் எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். லைஸ லி வகாஅத்திஹா காதிபா. அது நிகழ்வதை பொய்ப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை. இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், மறுமை நாள் என்ற விடயம் அல்லாஹுடைய கையில் இருக்குது, அவனுடைய கரத்தில் இருக்குது. அவன் எப்போ நாடுகிறானோ அப்போதுதான் மறுமை நாள் நிகழும். இந்த மறுமை நாளை தாமதப்படுத்தக்கூடியவரோ அல்லது அவசரப்படுத்தக்கூடியவரோ உங்களில் யாருமே கிடையாது. அது நிகழும்போது யாரும் அதனை பிற்படுத்தவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்வதாக தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே மறுமை நாள் நிகழ்வது சத்தியமானது. அவ்வாறு நிகழ்கிற போது இந்த உலகம் பாரிய அழிவை சந்திக்கும், இந்த பிரபஞ்சம் பாரிய அழிவை சந்திக்கும். அதே நேரத்தில் இந்த மறுமை நாளை தடுப்பதற்கு எதுவும் முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த 2வது வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகிறான். 3வது வசனத்தை பார்த்தமாக இருந்தால் ஹாஃபிதத்துர் ராஃபியா. ஹாஃபில் என்ற என்ன? ஹஃபித தாழ்த்தக்கூடியது. ராஃபியாண்டா ரஃபாண்டா உயர்த்தினான். ஹாஃபிலத்துர் ராஃபியா என்று சொன்னால் அது சிலரை தாழ்த்தும், சிலரை உயர்த்தும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்னு அப்பாஸ் போன்ற மாபெரிய தஃப்சீர்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹாஃபிலாண்டா என்ன? தீயோர்களை தாழ்த்தும். உலகத்திலே அவர்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமிக்கவர்களாக இருந்தாலும் மறுமை என்று வருகிற போது அவர்கள் உண்மையான விசுவாசம் கொண்டவர்களாக இல்லையானால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கவில்லையானால் நிச்சயமாக அந்த மறுமை அவர்களை தாழ்த்தும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வாக்கியா நிகழும்போது இவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவார்கள். இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்குறோம், சில பேர் இருக்கிறாங்க நெருங்கக்கூட முடியாது. என்ன, இன்றைக்கி அமெரிக்கா ஜனாதிபதி நெருங்க இயலுமா? போக இயலுமா? இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பவர் உள்ள ஒரு ஜனாதிபதியாக இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி காணப்படுறார். ஏன் நம்ம நாட்டில் ஜனாதிபதி போய் இயலுமா? நேரடியாக அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும், அவ்வளவு உயர்ந்த இடத்துல அவர் இருக்கிறார். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நாளை மறுமையில் அவர் இஸ்லாத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளலை, இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் அவர் வாழலை என்றால் நாளை மறுமையில் தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஆக்கிவிடுவான். இந்த எத்தனை எக்டஸ்மார்களை பார்க்குறோம், பார்க்கலுமா? உலகத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆக்களாக இருக்கிறாங்க. நிறைய பணக்காரர்களை பார்க்குறோம், கிட்ட நெருங்கலுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலண்டா, இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர் வாழலைன்னு சொன்னால் நாளை மறுமையில் தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவான். ராஃபியாண்டா என்ன? ரஃபாண்டா உயர்த்தினான். ராஃபியாண்டா உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த வாக்கியா நிகழ்ந்து விட்டால் அது நல்லோர்களை உயர்த்தும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உலகத்தில் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருப்பார், ஒரு சிறிய கடை ஒன்று வச்சுருப்பார். ஆனால் இறை பக்தியோட, உள்ளச்சத்தோட, அல்லாஹ்வினுடைய அன்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவராக இருப்பார். எத்தனையோ சோதனைகளை அவர் தொட்டிருப்பார். அந்த சோதனைகளின் போது அவர் பொறுமையை கடைபிடித்திருப்பார். அல்லாஹ் பார்த்து கொள்வான், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று அந்த உணர்வு பூர்வமான உண்மையான விசுவாசத்தோடு உலகத்திலே வாழ்ந்திருப்பார். நோய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பான். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு உலகத்தில் நல்ல மனிதனாக, அல்லாஹ்வுக்கு விசுவாசமான இறை விசுவாசியாக இருந்திருப்பார். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அவரை உயர்த்துவான். உயர்த்துவானா என்ன? அந்தஸ்தால் உயர்த்துவான். கண்ணியமான ஒரு மனிதராக இருப்பார், அந்தஸ்து மிக்க ஒரு மனிதராக அவர் மாறுவார். எனவே ஹாஃபிதத்துர் ராஃபியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். அதே போன்று அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. என்ன? இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா என்ன அர்த்தம்? பூமி பலமாக உசுப்பப்படுமாக இருந்தால் என்ன? பூமி இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, அதே மானா, அதே கருத்து. என்ன? பூமி கடுமையாக உசுப்பப்படுமாக இருந்தால் என்ன செய்யும்? பூமி ஆட்டம் காணும். மறுமை நாள் நெருங்குகிற போது, ஏற்கனவே சொன்னதை போல 2வது சூர் ஊதப்படுகிற போது பூமி ஆட்டம் காணும், பூமி நிலை குலைந்து போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறானே, எப்படி? இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. என்ன செய்யும்? பூமி கடுமையாக நடுங்கும், அதிர்ச்சி ஏற்படும். அதன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய தனது பொக்கிஷங்களை வெளியாக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மனுஷன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன நடந்தது? இவ்வளோ காலம் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இப்படி திடீரென்று ஆடுது?
ஏன் நடுங்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார். இப்போ மனுஷன் கேட்பான் இப்படி. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு வார்த்தையின் மூலமாக சொல்கிறான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி பலமாக உசுப்பப்படுமாக இருந்தால், வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸா, மேலும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படுமாக இருந்தால். இதற்கே நிறைய விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. தூள் தூளா என்ற சாம்பல் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுறான். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கக்கூட மலையை நாங்கள் பார்த்தோமாண்டா ஒரு திடகாத்திரமான ஒரு பொருளாக மலை காணப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு கல் வந்து நமக்கு அடித்தாலே என்ன செய்யுது? காயம் வருதா இல்லையா? வலி வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு கல் வந்து எங்களை தாக்கினா கூட எங்களால் தாங்க முடியாது. அப்படியான பிரம்மாண்டமான மலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூள் தூளாக ஆக்கிடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அது இன்னொரு வசனத்தில் பஞ்சு பஞ்சாக பறக்கும் என்று சொல்கிறான். ஃபகானத் ஹபாஅ முன்பஸா, காட்டில் பறக்கும் புழுதியாக அது மாறிவிடும். ஃபகானத் ஹபாஅன் முன்பஸா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ சாம்பல் இருக்குது. சாம்பலை நாம் காற்றுல பறக்க விட்ட என்ன செய்யும்? இருக்குமா? கையில் பறந்து போகும் தானே. அப்போ மறுமை நாள் நெருங்குகிற போது, அமளிதுமளி ஏற்படுகிற போது, நாங்கள் பார்த்த இந்த பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் இதே மாதிரி சாதாரணமாக பஞ்சு பஞ்சாக பறக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறேன். காற்றுல அப்படியே பறக்கும், சாம்பலாக பறக்கும். சில தஃப்சீருடைய விளக்கம் என்ன? ஹபா முன்பஸாக்கு என்ன செய்யும்? சாம்பலாக பறக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, இப்படியான நிகழ்வு நடக்கிற போது நீங்கள் 3 பிரிவினர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த 3 பிரிவினர்கள் யார், அவங்களுடைய தன்மைகள் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்கள் மேலதிக தஃப்சீரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் ஈமானோடு வாழ்ந்து மறைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானா.